பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் எம்சிபி போட்டிருந்தா நமக்கு ஷாக் அடிக்காது, உடனே அது ட்ரிப் ஆயிரும்னு. ஆனால் அது உங்கள் உயிரை காப்பாற்றாது. இந்த வீடியோவில் எம்சிபின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதனால என்ன யூஸ், இது எதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மின்சார மனிதன். முதல்ல இதோட வரலாறு பார்ப்போம். 1800 காலகட்டத்தில் ஃபியூஸ் ஒயர் தான் பயன்படுத்தினாங்க. அது விலை ரொம்ப குறைவாகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு முறை ஃபியூஸ் போனால் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்ததா 1920 மற்றும் 1930 காலகட்டங்களில் ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் கான்செப்டை இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்ததா 1950 1960 காலகட்டத்தில் தான் எம்சிபியை டெவலப் பண்ணாங்க. அடுத்து 1980க்கு அப்புறம் வீடு, கடை, ஆஃபீஸ் எல்லா இடங்கள்லையும் ஃபியூஸுக்கு பதிலாக எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த எம்சிபியை. இதுதான் நாம் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற எம்சிபி. எம்சிபின்னா என்ன? மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இது என்ன வேலை செய்யும்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ அல்லது ஓவர்லோட் ஆனாலோ இது தானாகவே ஆஃப் ஆகிடும். இது வீட்டோட வயரிங் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை பாதுகாக்கிற வேலையை மட்டும் செய்யும். ஆரம்ப காலத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஃபியூஸுக்கு பதிலாக தான் இந்த எம்சிபியை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இது முக்கியமாக 2 வேலைகளை செய்யும். ஒரு ஒயருக்கு போக வேண்டிய கரண்ட்டை விட அதிகமான கரண்ட் போனால் அந்த ஒயர் சூடாகி ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் எம்சிபி ஸ்லோவாக ட்ரிப் ஆகி ஆஃப் ஆகும். இதை ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபேஸ் ஒயர் நியூட்ரலில் டைரக்டாக டச் ஆனால் அப்போது கரண்ட் சடனாக ஹை லெவலுக்கு போகும். அந்த நேரத்துலையும் ஃபயர் ஆகிற சான்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ இந்த எம்சிபி சில மில்லி செகண்ட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ட்ரிப் ஆகும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா? இந்த எம்சிபிக்குள்ள முக்கியமான 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று தெர்மல் மெக்கானிசம், 2 மேக்னெட்டிக் மெக்கானிசம். தெர்மல் மெக்கானிசமில் பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணும்னா, இதில் கரண்ட் அதிகமாக போனால் ஹீட் ஆகி இந்த ஸ்ட்ரிப் பெண்ட் ஆகும். அப்போ சப்ளை கட் ஆகிடும். இது எல்லாமே கொஞ்சம் மெதுவாக நடக்கும். இது ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்கு பக்காவாக வேலை செய்யும். அடுத்தது மேக்னெட்டிக் மெக்கானிசம். இதில் என்ன இருக்கும்னா, இதில் ஒரு காப்பர் காயில் இருக்கும். ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா சடனாக ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை உருவாக்கி அடுத்த நொடியை சுவிட்சை ட்ரிப் பண்ணிடும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு ஷார்ட் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இந்த எம்சிபி எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எல்லா எம்சிபிலையும் BCDன்னு போட்டு தான் அது எவ்வளோ ஆம்பியர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். நான் உங்கள் மின்சார மனிதன்.